to Cooking with Simply. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் yummy டேஸ்டியான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே வேணும். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு வரமிளகா, இவ்வளவும் நமக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே நம்ம இப்போது கொஞ்சமாக நிலக்கடலையும் கொஞ்சம் cashews-உம் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். இந்த cashews அண்ட் நிலக்கடலை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா ஒரு ரெசிபி. இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பாப்புலர் நம்ம சவுத் இந்தியாவில் தான். இதே ரெசிப்பியில் கொஞ்சம் மாங்காய் துருவி போட்டிங்கன்னா அது மாங்காய் சாதம் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வெறும் லெமன் ரைஸ் தான். இப்போ நம்ம ஒரு கப் ரைஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைஸை முன்னாடியே எடுத்து குக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம். அந்த ஒரு லெமன் எடுத்தோம் இல்லையோ அது ஃபுல்லுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம இப்போ ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க. உருளைக்கிழங்கோட சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லன்ச் ரெசிபியாகவும் இது இருக்கும். இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் நம்மளோட அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான யம்மியான குயிக்கான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். See you, bye. Thank you.